மிகவும் லைட்டான ஒரு ப்ளூ கலர் 0 வாட்ஸ் பல்பு அந்த மாரி போட்டீங்கன்னா, தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாவே வரும்னு சொல்லலாம். அந்த டைம்ல வெண்மையான ஒரு நிறத்தில வந்து 0 வாட்ஸ் பல்பு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கம் வராது. நீங்க லைட் ப்ளூ கலர் 0 வாட்ஸ் பல்பு போட்டு, அமைதியான விஷயத்த வந்து நல்ல மெலோடி சாங்ஸ் இந்த மாரி விஷயங்கள் ஏதாவது போட்டுட்டு தூங்கலாமா? தூங்கலாம். ஓகேங்களா? இந்த நிகழ்வ நாம்ப பண்றதன் மூலமாக தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக வருவதற்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். நம்மளுடைய ஜாதகத்துல 12ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லா குப்பை கூளங்கள், எல்லா பாலிடிக்ஸு இது சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் நைட் டைம்ல பார்க்காம இருக்கிறது நல்லது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கோவம் வரும் சில டைம்ல பேசும்போது. நமக்கு பொருந்தாத கருத்துக்கள்லாம் இருக்கும் அதுல. அதெல்லாம் வந்து மனசுல ஏத்திட்டு நீங்க போய் படுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தூக்கமே வராது. அதனால தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நீங்க ஈவினிங் ஆன உடனே, வீட்டுக்கு வந்த உடனே எல்லாருமே குளிச்சுட்டு, லைட்டான உணவுகள் தான் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஹெவியா நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வீட்ல அப்பதான் வந்து நான் வெஜிடேரியன் எடுப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுமா? பண்ணும். லைட்டான உணவு வகைகள் சாப்பிடுறதுக்கு முன்னாடியே ஒரு 7 மணி, 7:30 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் பால் சாப்பிடலாம். சூடான பால் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நட்ஸ் சாப்பிடலாம். இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தூக்கம் வருவதற்குண்டான தன்மைய குடுக்குமா? குடுக்கும்னு சொல்லலாம். ஓகே. இந்த விஷயத்த கரெக்ட்டா நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னாவே போதும். தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்கும். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.